ரைட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சோல் அவுட்புட். இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெமரியில் ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கிற விஷயத்தை சப்போஸ் நான் வந்து டிஸ்பிளேவில் காட்டணும் அப்படின்னா தட் இஸ் கன்சோல். கன்சோலில் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ பார்த்தீங்கன்னா மெமரி இருக்குது. இந்த மெமரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தூக்கி அவுட்புட்டில் நான் காட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அது என்ன ஃபீச்சர் ஜாவாவில் இருக்குது அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து என்னென்னா பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணலாம். இந்த பிரிண்ட்ன்றது அன்ஃபார்மேட்டட் அவுட்புட். printf அப்படின்றது என்னன்னா ஃபார்மேட்டட் அவுட்புட். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கு, இந்த லைன்லாம் தூக்கிடுறேன். இங்கே void test print test நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறேன். என்ன பண்ணுறேன்னா int a is equal to say 25, b is equal to 45, float x equals say 35.634. இதை நான் டிஸ்பிளே பண்ணணும். a system.out.print b. okay, system.out.print x இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் இங்கேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 வேல்யூ இருக்குது மெமரியில். நான் 3 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சே இன்ட் சின்னு ஒன்று வச்சுக்கிறேன். சி ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பின்னு வச்சுக்கிறேன். ஏவில் இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் எடுத்து ஆட் பண்ணி சியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சி. ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த 25 பக்கத்தில் வந்துருச்சு, அதுக்கு பக்கத்தில் 45 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 70, அந்த 70 இங்கே வந்துருச்சு. 35.634ன்றது இங்கே வந்துருச்சு. இதுதான் அன்ஃபார்மேட்டட் அவுட்புட். இப்போது ப்ளஸ் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், \n போட்டோன்னா நியூ லைன்னு சொன்னோம். அப்போ கர்சர் என்னாச்சு, நியூ லைனுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்மளாம் என்ன பண்ணலான்னா போடலாம். இது அன்ஃபார்மேட்டட் அவுட்புட். இதுக்கு பதிலாக ஃபார்மேட்டட் அவுட்புட்லையும் இதே வேலையை பண்ணலாம். அதுதான் printf. எப்படின்னா system டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஃபார்மேட்டட் பிரிண்ட். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்டீஜர் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. %d ஒரு நியூ லைனு, அதுக்கப்புறம் %d, அதுக்கப்புறம் நியூ லைனு, அதுக்கப்புறம் %d, அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் %f. பாருங்க, ஃபார்மேட் ஃபாலோட் பை ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு வர %d எதால் ரீப்ளேஸ் பண்ணுன்றதை நான் இங்கே கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஏ என்ன ஆகுதுன்னா இந்த %dக்கு ஈக்குவலண்ட்டாக ரீப்ளேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நியூ லைனுக்கு போகுது. அதில் %d
இதுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பியில் இருக்கிற வேல்யூ ரெப்ரசன்டேஷன் பண்ண சொல்கிறேன். அப்புறம் சி, அதுக்கப்புறம் எக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஃபார்மேட்டட் அவுட்புட். அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கு தான் அவுட்புட்டாக வரும். பட் எப்படி அவுட்புட்டாக வரும்னா, இங்கே எதெல்லாம் இந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு ஃபாலோட் பை சம் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்கணும், அது என்ன ஆகும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ்பிரஷன் இல்லை வேரியபிள் இங்கே இருக்குது, அதனுடைய வேல்யூ தூக்கி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இங்கே 25ன்றது மெமரியில் இருக்கும், அந்த 25ங்கிறது இங்கே உள்ளே வரும். அதுக்கப்புறம் ஒரு பேக் ஸ்லாஷ் என்னன்னா கர்சர் நியூ லைனுக்கு போகும். அப்புறம் பியோட வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் ஆகும். அந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகிட்டு வர்ற அவுட்புட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எஃப், பிரிண்ட்எஃப் வேணாம், பிரிண்ட்னு வச்சுக்கிறேன். ஃபார்மேட்டட் அவுட்புட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, இது அன்ஃபார்மேட்டட் அவுட்புட். இந்த மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த மெத்தடில் கொடுத்துருக்கோம். வேறஸ் இங்கே ஃபார்மேட்டட் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே பாருங்கள் 0.2f நான் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எனக்கு வேணும்னு அர்த்தம். பாருங்க, இதே மொத்தம் 10 ஸ்பேஸ், மொத்தம் 10 வித்து, அதில் டெசிமல் பாயிண்ட் 1, 2 டெசிமல் டிஜிட். இந்த 10 ஸ்பேஸ் கம்பல்சரியாக மினிமம் எனக்கு அலோகேட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அதில் 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு போகுது, ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. அப்போ 3 போக இன்டீஜர் போர்ஷனுக்கு 7 டிஜிட் தான் இருக்கணும் கம்பல்சரியாக. மீதி இருக்கிற இடம்லாம் ஸ்பேஸ் வரணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அவுட்புட்டு. இங்கே முன்னால் ஸ்பேஸ்லாம் விடாமல் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே 10.2ன்னு கொடுத்த வாட்டி என்ன ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 டெசிமல் பாயிண்ட் 1 8 9 10 டோட்டலாக 10 ஸ்பேஸு. அதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு 2 ஸ்பேஸு. இதே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறேன், 5D, சே ஃபார் எக்ஸாம்பிள் 5D இல்லை 3Dன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 3 டிஜிட் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கோ. அதுக்கு கம்மியாக தான் டிஜிட் இருக்குன்னா முன்னால் ஸ்பேஸ் போட்டுக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எப்படி அவுட்புட் வந்திருக்கு, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பேக் ஸ்லாஷ் n போட்டேன்னா இந்த இடத்துல வந்து இங்கேயே 25 வருது. எனக்கு அடுத்த லைனில் வரணும்னா நான் இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் n போடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 25 45, இது ரெண்டும் பர்சன்டேஜ் 5D கொடுத்ததுனால 5 டிஜிட்டு, மீதி 2 டிஜிட் போக மீதி 3 டிஜிட் இங்கே ஸ்பேஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே 3 டிஜிட் ஸ்பேஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே 70ன்றது 3Dன்னு கொடுத்ததுனால ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மீதி 2 டிஜிட் வந்துருச்சு. இதுதான் ஃபார்மேட்டட் அவுட்புட். நமக்கு எந்த மாதிரி ஸ்பேசிங் வரணுங்கிறதையும் நம்ம சொல்லணும். வேற இங்கே எப்படின்னா பை டிஃபால்ட் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து டிஸ்பிளே பண்ணோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்மேட்டட் அவுட்புட். ஸோ அப்போது இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபார்மேட்டட் அவுட்புட்டில் என்னென்ன கேரக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பி போட்டிங்கன்னா பூலியன் அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜ் டினா டெசிமல் நம்பராக டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் ஓ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஆக்டல் நம்பராக டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் எக்ஸ் போட்டேன்னா ஹெக்ஸா டெசிமலாக டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எஃப் தான் இப்போ நம்ம பார்த்தோம், ஃப்ளோட்டிங் நம்பராக டிஸ்பிளே பண்ணோம். பர்சன்டேஜ் எஸ்னா ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டை டிஸ்பிளே பண்ணலாம். பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா டிஸ்பிளே ஆகும். இந்த டேட்லேயே காம்பனண்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம். டைம் பார்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் லோயர் கேஸ் டி அப்பர் கேஸ் டி கொடுத்தோம்னா 24 ஹவர் ஃபார்மேட்டில் டைம் டிஸ்பிளே ஆகும். இது 12 ஹவர் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். இதில் ஹவர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த முன்னால் டி இருக்கிறது வந்து டைம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது ஹவர் மினிட் செகண்ட். இது வந்து ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவா டியூஸ்டேவாங்கிறது. இது ரெண்டுமே அப்பர் கேஸில் கொடுத்தோம்னா எல்லாமே அப்பர் கேஸில் வருது. இதே டி ஏ லோயர் கேஸில் கொடுத்தோம்னா 3 டிஜிட் மட்டும் வருது. இதே மாதிரி பி போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மந்த் நேம். ஏ அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வீக் டேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. பி ரெப்ரசன்ட் பண்ணுறது
நவம்பர் டிசம்பர் மந்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்க. ஸோ ஏ ஃபார் வீக் நேம், ரைட், டே ஆஃப் வீக், அதை வந்து ஸ்ட்ரிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. பி அப்படின்னா மந்த் நேமை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஃபார் டேட், ஒய் ஃபார் இயர். ஓகே, அதே ஃபார் எம் போட்டிங்க அப்படின்னா மந்த். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கேலண்டர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவாவில் கேலண்டர் அப்படின்றது கரண்ட் மந்த்னுடைய கேலண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. கெட் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தோம்னா கரண்ட் டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை இந்த ஹவர் மினிட் செகண்டை இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது டேட் டைமை இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அலைசிங் சிஸ்டம் டாட் அவுட், ஒவ்வொரு முறையும் சிஸ்டம் டாட் அவுட்டுன்னு நான் போடணுமாங்க சார் அப்படின்னா, இந்த சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஜாவா டாட் ஐஓ டாட் பிரிண்ட் ஸ்ட்ரீம்ன்ற பேக்கேஜில் இருக்குது. இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி இந்த சிஸ்டம் டாட் ஐஓ அவுட்டுன்ற நேமை என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஸ்ட்ரீமாக சி அவுட் அப்படிங்கிற நேமில் நான் அலைஸ் நேம் பண்ணிக்கிறேன். இந்த சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரீம். அந்த பிரிண்ட் ஸ்ட்ரீமுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த நேம் வழியாக நான் கால் பண்ணிக்கலாம். இப்படி போட்டால் என்ன அர்த்தம், இப்போ இந்த சி அவுட்டுங்கிறது இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்படி நாம் வந்து இன்ட்டு ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா எப்படி வந்து ஒரு மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணுதோ, ஏ அப்படிங்கிற மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணுதோ, அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது இது வந்து சிஸ்டம் டாட் அவுட்டு. இதை நான் என்ன பண்ணுறேன், சி அவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போட்டுட்டு இதை ரெஃபரன்ஸாக இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போது எப்போல்லாம் சி அவுட்டுன்னு கொடுக்குறனோ அப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், சிஸ்டம் டாட் அவுட் இந்த பர்டிகுலர் ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணோம். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அலைசிங் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ print stream cout equal to system dot out. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த அண்டர் ரெட்ல கொடுக்குறான். இப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கிரியேட் பண்ணுமா print stream எஸ் கேபிட்டல்ல வரணும். இங்க பாருங்க, இம்போர்ட் பண்ணுமான்னு கேட்குறான். இம்போர்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோன்னா ஜாவாவில் ஏகப்பட்ட ரெடிமேட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதுக்குண்டான பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஜாவா டாட் ஐஓ டாட் பிரிண்ட் ஸ்ட்ரீம்ன்றதை நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இதை நான் இம்போர்ட் பண்ணிட்டு தான் நான் அதை யூஸ் பண்ணணும். அப்போ பிரிண்ட் ஸ்ட்ரீம் நான் கொடுக்குறேன். சி அவுட் அப்படிங்கிற நேமில் இந்த சிஸ்டம் டாட் அவுட்டை போட்டுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி போட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் வர்றத நான் சி அவுட்டுன்னு கொடுக்கலாம். பாருங்க, சி அவுட். அப்போ இந்த சி அவுட்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. பாருங்க, நமக்கு அதே ரிசல்ட் வந்துடும். இப்போ சி லாங்குவேஜ் C++லேருந்து வர்றவங்க, சார் எனக்கு சி அவுட் சின்னு தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அலைசிங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவும் அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு முறையும் ஃபுல்லாக டைப் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது கன்சோல் அவுட்புட்டை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு மெமரியில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணுன்னா சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு நான் டிஸ்பிளே பண்ணோம். அதில் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பிரிண்ட்ன்றது அன்ஃபார்மேட்டட் அவுட்புட்டு, பிரிண்ட் எஃப்ன்றது ஃபார்மேட்டட் அவுட்புட். சரிங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பின்னால் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போதைக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும். அந்த சாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ நம்ம போட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று போட்டு பார்க்குறதுனாலும் ஓகே. இதில் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெமரியில் எப்படி அலோகேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணனா இங்கே பாருங்கள் பிரேக் பாயிண்ட். இது கொடுத்துட்டு இந்த டீபக் மோடில் ரன் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு இந்த இடம் அந்த இடம் வந்த உடனே எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணி காட்டும். இப்போ இந்த இடம் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்க, மெமரியில் ஏ அப்படிங்கிற இடத்துல 25 இருக்கு, பின்ற இடத்துல 45 இருக்கு, எக்ஸுங்கிற இடத்துல இது ஸ்டோர் ஆயிருக்கு, சிங்கிற இடத்துல இது ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ ரன் பண்ண அப்படின்னா இதுதான் எனக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ ஜாவா மோடுக்கு வரேன். ஏற்கனவே டீபக் மோடில் இருந்தேன், இதை நான் ஜாவா மோடுக்கு வந்துட்டேன், மறுபடியும் வந்துட்டேன். இந்த பிரேக் பாயிண்ட் வேணும்னா டபுள் கிளிக் அடிச்சோம்னா பிரேக் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நமக்கு வேல்யூவை அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.